அடுத்து வானிலையிலே காலை கதம்பத்திலே இணைகின்றார் வளமை போல. இன்றைய தினம் விவேக சிந்தாமணி பாடல் எண் 21 தனிபிரிவோடு வழங்க வருகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதனையா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாங்களைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 21. கருதிய நூல் கல்லாதான் மூடன் ஆகும். கருதிய நூல் கல்லாதான் மூடன் ஆகும். கணக்கறிந்து பேசாதான் கசடன் ஆகும். ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாகும். ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பன் ஆகும். பெரியோர்கள் முன்னின்று மரத்தைப் போல பேசாமல் இருப்பவனே பேயன் ஆகும். பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பன் ஆகும். பசிப்பவர்க்கு இட்டுண்ணான் பாவி ஆமே. கருதிய நூல் கல்லாதான் மூடன் ஆகும். கணக்கறிந்து பேசாதான் கசடன் ஆகும். ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாகும். ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாகும். பெரியோர்கள் முன்னின்று மரத்தைப் போல பேசாமல் இருப்பவனே பேயனாகும். பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பனாகும். பசிப்பவருக்கு இட்டு உண்டான் பாவியாமே. அறிஞரால் கருதத்தக்க நல்ல நூல்களை கல்லாதவன் மூடன். பேச வேண்டிய அளவை அறிந்து பேசாதவன் கசடன். ஒரு தொழிலையும் செய்யாதிருப்பவன் மூதேவி. ஒரு செயலுக்கும் பயன்படாதவன் சோம்பேறி. அறிவுடையார் முன் மரம்போல் நின்று அவரை வணங்காதிருப்பவன் பேயன். உள்ளத்தில் உண்மையான அன்பின்றி ஆனால் அன்புடையன் போல் காட்டி தழுபவன் பசப்பன். பசியுடையவருக்கு வேண்டிய உணவை தந்து உண்ணாதவன் பாவி. மீண்டும் பாடலை பார்ப்போம். கருதிய நூல் கல்லாதான் மூடன் ஆகும். கணக்கறிந்து பேசாதான் கசடன் ஆகும். ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாகும். ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பன் ஆகும். பெரியோர்கள் முன்னின்று மரத்தைப் போல பேசாமல் இருப்பவனே பேயன் ஆகும். பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பன் ஆகும். பசிப்பவர்க்கு இட்டு உண்ணான் பாவியாமே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணியில் பாடலன் 21 கேட்டீர்கள். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதனையா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.